நான் ஏன் வெளியே போகணும்? நினைச்சா உங்க புள்ள பொறுக்கித்தனமா கட்டாய தாலி கட்டுவான். உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வெளியே போயிடணுமா? அதுக்கு நான் ஆள் இல்ல. என் புள்ள பொறுக்கினா அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? என்ன இழவுக்கு இங்க வந்து உக்காந்துருக்க? அவ்வளவு ஈஸியா உங்களையும் உங்க புள்ளையும் நிம்மதியா இருக்க விட்டுருவேனா? அவன் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. பாத்தீங்களா ஐயா இவ எப்படி பேசுறான்னு? இவ சொன்னான்னு நீங்களும் விசாரிக்க வந்திருக்கீங்க. இவ எங்க குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணி பாக்குறா. எங்க குடும்பத்தை பழி வாங்கியே தீருவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறா. இவளை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க எதுக்கு தேவையில்லாம தலையிட்டு உங்க மரியாதையை கெடுத்துக்கிறீங்க? விஜய், என்ன பேசுற? ஊர் பெரியவங்க கிட்ட மரியாதையா பேச வேணாம். நான் ஒண்ணு அவங்கள மரியாதை இல்லாம பேசல. எது உண்மை எது பொய்ன்னு அவங்களுக்கும் தெரியணும்ல. இத பாருங்க, இவ பிராது கொடுத்த லட்சணத்தை பாத்தீங்கல்ல? இவளெல்லாம் திருத்தவே முடியாது. இனிமே இப்படி பிராது கொடுக்கற வேலையெல்லாம் வேண்டான்னு அவ மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. அம்மா ரேவதி, இது நீங்களே பேசி தீர்க்க வேண்டிய குடும்ப சண்டை. உனக்கு அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு உனக்கு பிடிக்கலன்னா என்ன ஏதுன்னு நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அதை விட்டுட்டு தொட்டதுக்கெல்லாம் ஊர் பஞ்சாயத்தை கூட்டுறது அவ்வளவா நல்லது இல்லாமா? அதே மாதிரி இந்த வீட்டுக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற உரிமை கலெக்டர் ஐயாவுக்கு தான் இருக்கு. பஞ்சாயத்து இதுல தலையிட முடியாது. அந்த பொண்ணால உனக்கு எதுவும் பிரச்சனை வராதுன்னு ஐயா உறுதியா சொல்றாரு. அதையும் மீறி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, என்னன்னு பேசலாம். நல்லது கெட்டது எதுன்னு ஐயாவுக்கு தெரியும். சண்டை சச்சரவு இல்லாம சக்தியோட சேர்ந்து வாழ்ற வழியை பாருமா. நாங்க வரோம். ஐயா ஒரு நிமிஷம். என்னடி பஞ்சாயத்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்தா நாங்க பயந்துடுவோன்னு நினைச்சியா? ஏய், உன்னை இந்த வீட்டை விட்டு ஒழிச்சு கட்டாம விட மாட்டேன்டி. நேத்து முளைச்ச உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? நீ என்னடி எங்க நிம்மதியை கெடுக்கிறது? முதல்ல நீ இந்த வீட்டுல இருக்கிறியான்னு பாரு. உன்னை அடிச்சு துரத்திட்டு பார்வதி கழுத்துல சக்தியை தாலி கட்ட வச்சு இதே வீட்டுல அவளை நான் என் மருமகளா வாழ வச்சு காட்டுறேன். பாக்குறியா? உங்களால ஒன்னும் கிழிக்க முடியாது. நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன உங்க புள்ள மாதிரி படிக்காத முட்டாளா? யார் எதிர்த்தாலும் சரி, என்கிட்ட இருந்து உங்க குடும்பத்தை காப்பாத்தவே முடியாது. ஏற்கனவே என்ன தூக்கிட்டு வந்து தாலி கட்டினதே தப்பு. இதுல இன்னொரு பொண்ணை வேற உங்க பிள்ளைக்கு கட்டி வைப்பீங்களா? பாக்குறேன் நீங்க என்னத்தை கழட்டுறீங்க. பொறுக்கி பிள்ளைய பெற்றிருக்கோமேன்னு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம, வெக்கம் மானம் எதுவுமே இல்லாம உங்க பிள்ளைக்கு சப்போர்ட்டா வரைஞ்சு கட்டிட்டு வந்து நிக்கிறீங்களே. நீங்கெல்லாம் என்ன ஜென்மமோ. ஆமா, இவ பெரிய உத்தமி பேச வந்துட்டா. உன்னோட கெட்ட எண்ணத்துக்கும் திமிர் எடுத்த பேச்சுக்கும் நீ எல்லாம் சத்தியமா நல்லாவே இருக்க மாட்டேடி. என்ன சாபம் கொடுக்குறீங்களா? நல்லவங்க சாபம் மட்டும்தான் பலிக்கும். யார் சாபம் விட்டாலும் பலிக்கும்னா இந்த உலகம் எப்பவோ எரிஞ்சு சாம்பல் ஆயிருக்கும். நல்லா இருக்கிற குடும்பத்தை நாசமாக்கணும்னு வந்து உக்காந்துக்கிட்டு நல்லது கெட்டதை பத்தி நீ பேசுறியா? உனக்கெல்லாம் அந்த அருகதையே இல்லடி. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? உங்களை எல்லாம் நான் மதிக்கிறதே இல்ல. தேவையில்லாம என் முன்னாடி வந்து நின்னு வாங்கி கட்டிக்காதீங்க.